மெட்டீரியல் செலக்ஷன். ரைட்டா? இன்கேஸ் புது மெட்டீரியல் நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இன்ஜினியரிங் டேட்டா சோர்சஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல போனீங்கன்னா கீழே கீழே ஜெனரல் மெட்டீரியல் இருக்கும், தெர்மல் மெட்டீரியல் இருக்கும், எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் இருக்கும், காம்போசிட் மெட்டீரியல். இப்போ என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதோட இப்போ காம்போசிட் மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காம்போசிட்ல என்னென்ன மெட்டீரியல் இருக்கு எல்லாமே வந்துடும். இது எல்லாமே காம்போசிட் மெட்டீரியல்ஸ். ஜெனரல் மெட்டீரியல்ஸ் போங்க. ஜெனரல் மெட்டீரியல்ஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா சிலிக்கானு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலு, அலுமினியம், அயானு, மெக்னீசியம் அலாய், இது எல்லா மெட்டீரியலும் வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ என்ன பண்ணணும்னா சப்போஸ் நான் இந்த மெட்டீரியல் நான் சூஸ் பண்ண அப்படின்னா பிளஸ்ன்னு கொடுத்தா இங்க ஆட் ஆயிக்கும். பிளஸ்ன்னு கொடுத்தோம்னா இங்க ஆட் ஆயிக்கும். சும்மா ஒன்று ஆட் பண்ணுங்களேன். ஆட் ஆயிடுச்சா? அந்த இன்ஜினியரிங் டேட்டால போனீங்கன்னா இது ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஆட் ஆயிடுச்சா? இங்க கான்கிரீட்னு ஒரு மெட்டீரியல் ஆட் ஆயிடுச்சா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம்னா அதோட ப்ராப்பர்ட்டி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். சரியா? வேண்டாங்கிறவோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிருங்க. delete. That's all. So material is defined. Next, go to the project window. இப்போ ரெண்டு விண்டோ ஓபன் ஆயிருக்கு. ஒன்னு வந்து ப்ராஜெக்ட் விண்டோ, இன்னொன்னு வந்து மெட்டீரியல் செலக்ஷன் விண்டோ. இப்போ ஒவ்வொன்றுமே ப்ராஜெக்ட் விண்டோல ஒவ்வொரு போர்ஷனும் முடிக்க 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 அதுக்கு வந்து கிரீன் டிக் ஆயிடும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம வந்து கரெக்டான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ணோம்னா அது அதுக்கப்புறம் ப்ரொசீடே ஆகாது. எந்த இடத்துல மிஸ்டேக்கோ அந்த ஸ்டெப்போட நின்றும். ரைட்டா? அடுத்தது ஜாமெண்ட்ரி. ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறது இதுல ஆன்டிஸ்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து கேட் மாடல் நம்ம கிரியேட் பண்றோமோ அந்த மாதிரி ஜாமெண்ட்ரி ஆன்சிஸ்ல வந்து ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்றதுக்குன்னே ஒரு விண்டோ ஆல்ரெடி இருக்கு. அதுக்கு பேரு டிசைன் மாடுலர். 3D CAD ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மாடுலர், டிசைன் மாடுலர். இப்போ அதுல என்ன பண்றோம், ரைட் கிளிக் பண்ணி இதுல மேஜரா ரெண்டு இருக்கும். இங்க பாருங்க, நியூ டிசைன் மாடுலர் ஜாமெண்ட்ரின்னு ஒன்னு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நியூ ஸ்பேஸ் கிளைன் ஜாமெண்ட்ரின்னு ஒன்னு இருக்கு. ரெண்டு. ஸ்பேஸ் கிளைன் ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னா, எந்த ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணாலும் இட் இஸ் லொகேட்டட் இன் ஸ்பேஸ் அண்ட் திஸ் இஸ் ஒர்க்கிங் ஆன் வெக்டாரியல் அப்ரோச். ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். பட் இதுல ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அது இம்போர்ட் பண்ணி சால்வ் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா அவ்வளவு அது டூல்ஸ் அதுல இருக்கும். ரைட்டா? அப்ப அதுக்கு என்ன பண்ணா பெட்டர், 3D சாஃப்ட்வேர்ல கிரியேட் பண்ணி இது இம்போர்ட் பண்ணிக்கிறது பெட்டர் எப்பவுமே. ரைட்டா? இதுலயும் மாடல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் வெரி வெரி லிமிடெட் டூல்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே? அப்ப என்ன பண்றோம், இப்போ வந்து நியூ டிசைன் மாடலர் ஜாமெண்ட்ரி கிளிக் பண்ணிக்கிறோம். இன்னொரு விண்டோ ஓபன் ஆகும். இதுதான் CAD ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ணக்கூடிய விண்டோ. இதுல டிஃபால்ட்டா நம்ம சாலிட்வொர்க்ஸ்லயோ, கிரியோலயோ, கேட்டியாலயோ என்னென்ன டூல்ஸ் இருக்குமோ அதே டூல்ஸ் இதுல இருக்கும். பட் வெரி வெரி லிமிடெட். எடிட் எல்லாம் பண்ண முடியாது அவ்வளவு சீக்கிரம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஸ்கெட்சிங், மாடலிங், தட்ஸ் ஆல். ரெண்டே ரெண்டு தான் இருக்கும். ஸ்கெட்சிங்ல ஆஸ் இட் இஸ் இது எல்லா டூல்ஸுமே இருக்கும். லைன், டான்ஜென்ட், பாலிகன், சர்க்கிள், ஃபில்லட், சாம்பர் எல்லாமே இருக்கும். இதை யூஸ் பண்ணி ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ணிக்கலாம், டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், ஜாமெண்ட்ரி கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. மாடலிங் அப்படிங்கிறது போனீங்கன்னா, ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிற மாடலிங் டூல்ஸ் என்னென்ன இருக்கு பாரு. எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ், ஸ்வீப், ஸ்கின் ஆல் ஆஃப். அவ்வளவுதான். நாலே நாலு தான் இருக்கும். நாலே நாலு தான் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்றதா இருந்தாலும் கிரியேட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஈஸி மாடல், சிம்பிளஸ்ட் மாடலா இருந்ததுன்னா இதுல கிரியேட் பண்ணிக்கலாம். காம்ப்ளிகேட்டட் ஜாமெண்ட்ரி இதுல கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் மோஸ்ட்லி ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்றதுக்கு இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஓகே? இப்போ இங்க பாருங்க, XY பிளேன், YZ பிளேன், சாரி XZ பிளேன் அண்ட் YZ பிளேன். டிஃபால்ட்டா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா குளோபல் கோஆர்டினேட் சிஸ்டம். இது என்ன சொல்லுவோம், லோக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேவா? அப்போ நம்ம ஒரு ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ண அப்படின்னா இட் இஸ் லொகேட்டட் அட் லோக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். இது என்ன பண்ணி இம்போர்ட் இருக்கா, ரைட் கிளிக் பண்ணி ஜெனரேட்,
அவ்வளவுதான், மாடல் இம்போர்ட் ஆயிடும். மாடல் இம்போர்ட் ஆயிடும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த டீடைலிங் பாருங்க. இம்போர்ட் பண்ண மாடல் என்னென்ன பாடிஸ் இருக்கு, எவ்வளவு சர்ஃபேசஸ் இருக்கு, இத டீடைல், அதாவது அந்த மாடலுடைய டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்துடும் நமக்கு, பாராமீட்டர்ஸ். அதுக்கு அடுத்தது இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பார்ட். இப்போ நம்ம கிரியேட் சிங்கிள் பார்ட்டா கிரியேட் பண்ணனால ஒரே ஒரு பார்ட் தான் இருக்கு. சப்போஸ் ஒரு 10 நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், 10 1/1 இங்க வந்துடும். 10 1/1 இங்க வந்துடும். நெக்ஸ்ட் அடுத்தது ப்ராஜெக்ட் விண்டோ போங்க. யூனிட்ஸ் மாத்திருக்கேன், மில்லிமீட்டர் யூனிட்ஸ் வந்து மில்லிமீட்டர். ஸோ ப்ராஜெக்ட் விண்டோ போங்க. ஓகே. ஸோ கிரீன் டிக் ஆயிடுச்சா, ஜாமெட்ரி இஸ் ரெடி. நெக்ஸ்ட் மாடல், ரைட் கிளிக். மாடல் அப்படிங்கிறது என்ன, மெஷிங். அடுத்த ஸ்டெப். ஸோ இப்போ ஜாமெட்ரி கிரியேட் ஆயிடுச்சு, மெட்டீரியல் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன, மெஷிங். ரைட் கிளிக் பண்ணி இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆயிடும். அவ்வளோதான், அதுக்கப்புறம் விண்டோ ஓப்பன் ஆகும். டோன்ட் வரி. ஸோ மேஜராக 3 விண்டோ தான் ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் விண்டோ இது வந்து ஜாமெட்ரி இம்போர்ட் பண்ணது. இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஜாமெட்ரி, அந்த ஜாமெட்ரி இம்போர்ட் பண்ண ஆப்ஷனு. இது வந்து என்ன, ஒரே ஒரு பார்ட் தான் இருக்கு. சப்போஸ் 10 நம்பர் ஆஃப் பார்ட் இருந்தா 10 லைனா வந்துடும். அடுத்த ஸ்டெப் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம், சாரி மெட்டீரியல் வந்து ஆல்ரெடி நம்ம என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணிருந்தோம், ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல், அதுவும் இம்போர்ட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது கோஆர்டினேட் சிஸ்டம். கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து குளோபல் கோஆர்டினேட் சிஸ்டம், இன்னொன்னு லோக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். அப்ப இதை ரெஃபரன்ஸா வச்சு தான் இந்த மாடல் வந்து சால்வ் ஆகுது. அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா மெஷிங். அடுத்த ஸ்டெப் என்ன, மெஷிங். இப்போ மெஷிங்னா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா. 2 நோடை ஜாயின் பண்ணா அது எலிமெண்ட். மல்டிபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டை வந்து ஈக்குவல் ஷேப் அண்ட் சைஸ் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு டைமென்ஷன்ல வந்து நம்ம அதை செக்ரிகேட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்றோம், மெஷ்ன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த மெஷ்ல வந்து என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வந்து மெஷ்ஷோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குன்னா, இது வந்து எலிமெண்ட் சைஸ். இப்போ எனக்கு சின்ன சின்ன எலிமெண்டா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் இங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. பெருசா இருந்தா போதும், பரவாயில்ல அப்படின்னா 10 15 12 18 அந்த மாதிரி நம்ம ஷேப்பை மாத்திக்க முடியும். பட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் சின்னதாக சால்விங் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். அடுத்தது இங்க சைசிங்ல மெயினா என்ன நம்ம இதுல ஃபைண்ட் அவுட் பண்றோம், அல்ல என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீஃபீச்சரிங் சைஸ், இன்னொன்னு ஸ்பேஸ் ஆங்கிள் சென்டர், 2வது பாயிண்ட் இனிஷியல் சைஸ் சீட் அசம்பிளில. இந்த 3 விஷயம் மெயினா நமக்கு தெரிஞ்சிடணும். அதுலயும் பர்டிகுலரா ஸ்பேன் ஆங்கிள் சென்டர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ கோர்ஸ் அப்படின்னா ரேண்டமா மெஷ் ஆயிருக்கும், பெரிய சைஸ்ல எலிமெண்ட் சைஸ் இருக்கும், ரைட்டா. இன்கேஸ் எனக்கு வந்து மீடியம் சைஸோ ஃபைன் சைஸோ வேணும்னா இதை மாத்திக்கலாம். ஓகே, திரும்ப கீழே வாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னும் மெஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இங்க ஸ்பெசிஃபை ஆயிக்கும் நம்பர் ஆஃப் நோட் எவ்வளோ, நம்பர் ஆஃப் எலிமெண்ட் எவ்வளோ இங்க வந்துடும். ஓகேவா. மெஷ் பண்ணுவோமா, ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டா மெஷ் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். போங்க, ரைட் கிளிக், ஜென்ரேட் மெஷ். இப்போ இந்த மெஷ் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட், திஸ் இஸ் அ கோர்ஸ் மெஷ். அப்போ கோர்ஸ் மெஷ்னா என்ன அப்படின்னா, ஜூம் பண்ணுங்க, வெயிட். இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ல ரிசல்ட் கிடைக்கும், இந்த பாயிண்ட்ல கிடைக்கும், இந்த எலிமெண்ட்ல கிடைக்கும். பட் இங்கெல்லாம் எனக்கு ரிசல்ட் கிடைக்காது. இந்த நோட்ல என்ன ரிசல்ட்டோ அதான் இங்க காட்டும், இந்த நோட்ல என்ன ரிசல்ட்டோ அதான் இங்க காட்டும். அப்படின்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் எவ்வளவு டிஃபார்மேஷன் கண்டுபிடிக்கணும்னா முடியாது. அப்ப என்ன பண்ணணும், மெஷ்ஷை ரீஃபைன் பண்ணணும். எகைன் அந்த மெஷ்ல வந்துட்டு எலிமெண்ட் சைஸ் போங்க, இல்ல மேல போங்க. இப்போ எலிமெண்ட் சைஸ் இப்போ ஒரு 5 mm கொடுங்க, என்டர். திரும்ப மெஷ்ஷை ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட் மெஷ்.
இன்க்ரீஸ் ஆயிட்டா, எலிமெண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? இப்போ நான் 5ன்னு கொடுத்ததுனால இந்த மாதிரி வருது. சப்போஸ் 4 கொடுக்குறேன், இன்னும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் அதிகமாயிரும். 3 கொடுத்தா இன்னும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட். இப்போ 0.2 கொடுக்குறேன், அவ்வளவுதான். நாளைக்கு காலையில் வந்தாதான் மிஷாய் நிற்கும். புரியுதா? ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும், மைனூட்டா இருக்கும், சின்ன சின்ன குட்டி 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 எலிமெண்டா இருக்கும். இங்க கீழே வாங்க. நம்பர் ஆஃப் நோட் எவ்வளோ? 23,078. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ? 12,674. எகைன் மெஷ் போயிட்டு அந்த சைஸுக்கு 4 கொடுங்க. எலிமெண்ட் சைஸ் வந்து 4 கொடுங்க பாப்போம். இப்போ 4 கொடுத்துட்டு எகைன் ரீமெஷ் கொடுங்க அல்லது அப்டேட் கொடுங்க. ஓகே, இப்போ நான் 4 கொடுத்துட்டேன். கீழே வந்து செக் பண்ணி பாருங்க, எலிமெண்ட் சைஸ் மாறிடுச்சு பாத்தியா? நம்பர் ஆஃப் நோடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எலிமெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது சீக்கிரம் சால்வ் ஆயிடுச்சு, அதனால பிரச்சனை இல்லை. சி, இதை தான் வந்து மிக்ஸ்டு மெஷ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்னென்ன டைப் ஆஃப் மெஷ் படிச்சிருக்கோம்? 1D எலிமெண்ட் என்னென்ன சொல்லுங்க.